எஸ்பி வேலுமணி தரப்பிற்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ராஜினாமா கடிதங்களை 3 எம்எல்ஏக்கள் வழங்கிய நிலையில் சபாநாயகருடன் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா கடிதங்களை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் ஒரே நாளில் இபிஎஸ்ஐ சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து வேலுமணி அணியின் பலம் 17ஆக குறைந்திருக்கிறது. மேலும் ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்களும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து பேச்சு நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். வேலுமணி தரப்பிற்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் கூற கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து இதற்கு என்ன விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது? மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். அதிமுகவில் அதனுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவுகளுக்கு எதிராக அதிமுகவிலிருந்து 25 பேர் சட்டமன்றத்தில் நடைபெற்ற தாவேகா அரசுக்கான பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த வாக்கெடுப்பின் போது தன்னுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். தொடர்ந்து அதிமுக 2 தரப்பாக பிரிந்திருக்கக்கூடிய தகவல் மற்றும் அதனுடைய செய்தி, அவருடைய செயல்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக இருந்த நிலையில தற்போது அதில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலரை நோக்கி எதிர்முகாமல் இருக்கக்கூடிய, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல அதில் முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில இயங்கி வந்த 25 பேர் சட்டமன்ற குழு தரப்பினர் வந்து தற்பொழுது 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 5 பேர் இபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய முகாம்களை மாற்றிக்கொண்டு கட்சியுடைய பொதுச் செயலாளரிடமே அவர்கள் மீண்டும் சென்றிருக்கக்கூடிய சூழல்ல 3 பேர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய தகவல் என்பது அரசியல் களத்தில் மேலும் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மரகதம் குமரவேல் தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர். அவர் தொடர்ந்து அதிமுக முன்னிறுத்தி வேட்பாளராக இருந்து வெற்றியும் பெற்றிருக்கிறார். இந்த சூழல்ல தன்னுடைய சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதே போன்று ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் வழங்கியிருக்கிறாங்க. வேலுமணியினுடைய தரப்பினர் ஆதரவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகத்துடைய ஆதரவாளராக அறியப்பட்டிருந்த இந்த 3 எம்எல்ஏக்களும் திடீர் ராஜினாமா செய்திருப்பதன் மூலமாக அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த தங்களுடைய சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு போவதற்கான ஒரு தகவலும் கூட சொல்லப்படுகின்றது. அப்படியான சூழல்ல தற்போது இந்த 3 நபர்களுடைய ராஜினாமா என்பது மேலும் ஒரு அரசியல் அதிர்வுகளை தற்போது தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் எஸ்பி வேலுமணியுடைய தரப்பிலிருந்து 5 பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவு தெரிவித்து அவர் பக்கம் சென்றிருக்கக்கூடிய சூழல்ல மேலும் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மொத்தம் அவருடைய 25 என்ற எண்ணிக்கையிலிருந்து தற்பொழுது 8 என்ற எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக அதிமுக ஒட்டுமொத்த சட்டமன்ற எண்ணிக்கை 47. அதில் 25 பேர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தரப்பினரிடம் இருந்தார். அந்த சூழல்ல 5 பேர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்புக்கு சென்றதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பினுடைய எண்ணிக்கை 22 27 உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் 25 இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தரப்பினுடைய எண்ணிக்கை 5 பேர் இபிஎஸ் தாக்கம் சென்றதனாலும் மேலும் 3 பேர் கூடுதல் ராஜினாமா செய்ததனாலும் 17 குறைந்திருக்கிறது. ராஜினாமா செய்த இந்த 3 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தாவேகாவிலும் இணைந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கட்சியை விட்டு அதிமுகவை விட்டே முழுமையாக வெளியேறுகிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டு வந்தது. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக அவருடைய ராஜினாமா எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ராஜினாமாவுக்கு முன்பாக அவர்கள் அமைச்சர் ஆதரவை சந்தித்ததும் கூட இதனுடைய வெளிப்பாடாக தான் சொல்லப்பட்டிருந்தது. அதை தற்பொழுது உறுதி செய்யும் அளவில் 3 பேரும் தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மேலும் மதுராந்தகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மேலும் ராஜினாமா கடிதத்தை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். மேலும் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அதிமுக 3 பேரும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடன் சந்திப்பு நடத்தியதன் மூலமாக மீண்டும் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர்கள் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற உத்தரவாத அடிப்படையில் தான் அவர்கள் இந்த ராஜினாமா முடிவு எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக தாவேகா ஒரு குடும்பம், அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம் என்று அவரிடம் ஆதவர்ஜன் அவர்கள் நம்பிக்கை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய மரகதம் குமரவேல் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில கடந்த தேர்தலில் 7194 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அதே போன்ற பெருந்துறையில
ஜெயக்குமார் 9693 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அதே போன்று சத்யபாமா தாராபுரத்தில் 16,727 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள். இவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தங்களுடைய ஆதரவை அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவு சாராக பிரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆதரவு வழங்கியிருந்தாங்க. இந்த சூழல்ல அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல தங்களுடைய ஆதரவை அந்த கட்சியினுடைய இணைத்துக் கொள்வது மூலமாக தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்து தற்பொழுது அவர்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் 3 பேர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்வது மூலமாக தமிழ்நாட்டில் தற்பொழுது 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கக்கூடியதாக அறிவிப்புகள் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.